இன்றைய பதிவில் உலக நாடுகளை பிரிக்கக்கூடிய எல்லைகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்ட்டோட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக நாடுகளுக்கு மத்தியில் ட்ராவல் பண்ணுறதாக இருந்தால் இரண்டு வழியில் ட்ராவல் பண்ணலாம். முதலாவது ஃப்ளைட் மூலமாக, வான்வழி மூலமாக நாங்கள் இன்னொரு நாட்டை போய் அடையலாம். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து அமெரிக்கா போகிறதா இருந்தாலும் சரி, யூரோப்புடைய கண்ட்ரிகள், கல்ஃப், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட் மூலமாகத்தான் போகலாம். இரண்டாவது ஒரு வழி இருக்குது, லேண்ட் ரோட், தரை வழி மார்க்கமாக போகலும். உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ் போகிறேன்டா ஃப்ளைட் மூலமாகவும் போகலாம், லேண்ட் ரோட் மூலமாகவும் போகலாம். இதே போல தான் கல்ஃப் கண்ட்ரிகள் எடுத்துக்கொண்டாலும், அரபு நாடுகளுக்கு மத்தியில் பிரயாணம் செய்கிறதாக இருந்தாலும் லேண்ட் ரூட் மூலமாக போகலாம். யூரோப்புடைய கண்ட்ரிகளுக்கு போகிறதாக இருந்தாலும், அதாவது யூரோப்பில் உள்ள ஒரு கண்ட்ரியிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறேன் என்று சொன்னால் லேண்ட் ரூட் மூலமாக ஈஸியாக எங்களுக்கு அந்த நாட்டை அடைந்து கொள்ளலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன, எந்த வழியில் போகிறேன்றாலும் பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும். இதனால் இப்போ லேண்ட் ரூட் மூலமாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த நாட்டுடைய போர்டரை கடந்து தான் அங்கனைக்குள்ள இமிகிரேஷன் எல்லா விஷயத்தையும் முடிச்சதுக்கு பிறகு தான் அடுத்த நாட்டுக்குள்ளால் என்டர் ஆகலும். இப்போ லேண்ட் ரூட்ல போகக்கூடிய நாடுகள் மிடில் ஈஸ்டாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், எல்லா நாடுகளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருப்பதின் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு போர்டரை ஏற்படுத்தி அந்த போர்டருக்கு ஒரு பேரும் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இந்தியா சைனா இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய போர்டர் பேர் என்னண்டா மெக்மோகன் லைன், மெக்மோகன் கோடு என்று இதுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது, ஜெர்மனியையும் போலந்தையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடுக்கு ஹிண்டர்பாக் லைன் சொல்லுவாங்க. ரஷ்யாவையும் பின்லாந்தையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடுக்கு மேனஹிம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஜெர்மனியுடைய மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனியை பிரிக்கக்கூடிய சுவருக்கு பெர்லின் சுவர்னு சொல்லப்படுது. பிரான்ஸ் தன்னை ஜெர்மனியுடைய தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி அமைத்த லைனுக்கு சொல்றது மேகினாட் லைன். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட கோடுக்கு ராட் கில்ஃப் லைன் அப்படின்னு சொல்லப்படும். கிழக்கு ஜெர்மனிக்கும் போலந்துக்கும் நடுவே அமைக்கப்பட்ட கோடு ஓடனீஸ் லைன் சொல்லுவாங்க. வடகொரியாவையும் தென் கொரியாவையும் பிரிக்கக்கூடிய எல்லை 38 parallel அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, வடக்கு வியட்நாமையும் தெற்கு வியட்நாமையும் பிரிக்கக்கூடிய எல்லை 17th parallel. அடுத்து, ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் பிரிக்கக்கூடிய நீரிணை பாக்கு நீரிணைன்னு சொல்லப்படும். வட ஆப்பிரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பிரிக்கக்கூடிய நீரிணைக்கு பனாமா நீரிணைன்னு சொல்லப்படுது. ஏசியாவையும் வட அமெரிக்காவையும் பிரிக்கக்கூடிய நீரிணை பீரிங் நீரிணை. பிரான்சையும் பிரித்தானியாவையும் பிரிக்கக்கூடிய நீரிணை டோவர் நீரிணைன்னு சொல்லப்படும். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான உலகம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.